அஸ்ஸலாமு அலைக்கும். மினாஃபா மிக்சிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சின்ன பாவக்காயை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான தொனக்கறி ஒன்று பார்ப்போமா. அதாவது கூட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. இந்த தொனக்கறி செஞ்சுக்கிட்டே ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன கதை, இந்த தொனக்கறி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்ப்போம். பெரும்பாலும் பாவக்காயில் மண்கள் நிறைய, அந்த இடையில களிமண் செபமண்லாம் நிறைய ஒட்டி இருக்கும். நாங்கள் வாங்கும்போது பெரும்பாலும் அப்படி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன். நம்ம பாவக்காயை கட் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் தண்ணியை வச்சுக்கிடுவோம். இந்த பாவக்காயோடைய காம்பை கட் பண்ணி அந்த தண்ணியிலே போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மண்கள் எல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். ஊறிட்டா நம்ம கழுவி எடுக்கும்போது நல்லா சுத்தமாக வந்துடும். சமைச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட மண் வராது. இப்போ பாவக்காயோடைய காம்புகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போது எல்லா பாவக்காயோடைய காம்பையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாவக்காய் பெரும்பாலும் எங்கெங்கே கிடைக்குங்கிறதுலாம் எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் எப்போவுமே இந்த பாவக்காய் கிடைக்கும். பெரிய பாவக்காய் எங்கள் ஊரில் விரும்பி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சின்ன பாவக்காய் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காயோடைய சீசன் கம்மியாக இருக்கும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீசன் அதிகமாக இருக்கும்போது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பாவக்காய் சீசன் கம்மி, அதனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. மீனானத்துக்கு பாவக்காய் தான் தொனக்கறி நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தில் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம முழுசாகவே சேர்த்துக்கிறலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதை கீறி வச்சுக்கிறணும். அப்புறம் கட்டி தேங்காய் பால், இதுதான் ஃபஸ்ட்டு பால். நம்ம தண்ணி பாலெல்லாம் சேர்க்க வேண்டாம், இந்த பாலை தான் நம்ம சேர்க்க போகிறோம். கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போது அந்த எண்ணெயில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்த உடனே நம்ம பாவக்காயை அது கூட சேர்த்துருவோம். இப்போ நான் பாவக்காயை போடும்போதே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இதை வச்சு தான் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லா பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்க்குறது மட்டும்தான். அதனால் நான் எண்ணெயில் வதக்குறேன். எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு எப்போவுமே பாவக்காய் ஆக்கும்போது இந்த கதை தான் ஞாபகம் வரும். இந்த கதை உண்மையாக பொய்யான்னு தெரியலை, ஆனால் உண்மையாக நடந்ததாக எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்குமா. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னால் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு பாவக்காய் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதனால் பாவக்காய் எப்படி என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். சமைச்சு கொடுத்தா சாப்பிட மட்டும்தான் செய்வாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் பிரியருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களாம். அதை அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கிட்டு வந்தால் சமைச்சு தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மனைவியும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி மாப்பிள்ளையும் பாவக்காயை வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்களாம். மனைவியும் அதே மாதிரி சமைச்சு வச்சிருவாங்களாம். அப்போ ஒரு நாள் மனைவியும் பாவக்காயை சமைச்சு வச்சுட்டாங்களாம். சமைச்சு வச்சுட்டு சாப்பிட மாப்பிள்ளை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை மனைவி கிட்ட கேட்டாங்களாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்ட்டு. அதோட மாப்பிள்ளை அந்த மனைவியை முறைச்சி பார்த்தாங்களாம். முறைச்சி பார்த்துட்டு மாப்பிள்ளை சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஆயிடுச்சான். திரும்பவும் மாப்பிள்ளை பாவக்காய் வாங்கிட்டு போய் மனைவி கிட்ட கொடுத்து, இதை இன்னைக்கு சமைச்சு வை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரியே மனைவி திரும்பவும் அதே மாதிரி சமைச்சு வச்சாங்களாம். திரும்பவும் அதே மாதிரி மாப்பிள்ளை உட்காந்தாங்களாம். கேட்டாங்களாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிடலன்னு திரும்பவும் சொன்னாங்களாம். திரும்பவும் அதே மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்படியே தினம் நடக்குதான். அப்போ ஒரு நாள் மனைவி கேட்டாங்களாம், நீங்கள் சாப்பிட்றீங்க, என்னை பார்த்து முறைக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போதான் மாப்பிள்ளை சொல்கிறாங்களாம், நான் பாவக்காய் நிறைய வாங்கிட்டு வரேன், ஆனால் நீ சமைச்சு வைக்கும்போது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ மனைவிக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சான். எப்படி நீங்கள் என்ன சந்தேகப்படலாம், நான் உங்களை விட்டுட்டா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சான். இப்போ கொஞ்சம் நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்குருவோம். பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்குருவோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதையுமே வதக்கணும். கொஞ்சம் நல்லாவே வெங்காயம் வேகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போது அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வாங்கிட்டு வரும்போது நிறைய வாங்கிட்டு வராரு, சமைச்சு வைக்கும்போது கொஞ்சமாக இருக்குது. அதுதான் அவரோட பிரச்சனை. அப்போ மனைவியாக சொன்னாங்களாம், நாளைக்கு நீங்கள் பாவக்காய் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட குறையாமல் நிறையவே சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாப்பிள்ளை பாவக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். மாப்பிள்ளை பாவக்காய் வாங்கிட்டு வந்தோடனே மாப்பிள்ளையை உட்கார சொல்லி எல்லா பாவக்காயும் என்ன சொன்னாங்களாம். அவரும் அதே மாதிரி எல்லா பாவக்காயும் எண்ணி ஒரு கணக்கு சொல்லிட்டாராம், இவ்வளவுதான் வந்துச்சு அப்படின்னு. எண்ணி வச்சுட்டு போன பாவக்காயும் மனைவியை ஆக்கி வச்சுட்டாங்களாம். அதே மாதிரி மாப்பிள்ளை எப்பவும் போல வந்தாராம் சாப்பிட. அதே மாதிரியே திரும்பவும் கொஞ்சமாக இருந்துச்சான். திரும்பவும் கேட்டாராம், நீ சாப்பிட்டியான்னு. நான் சாப்பிடலை, ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். நீங்கள் சாப்பிடாம எண்ணி வச்சுட்டு போனீங்கல்ல எத்தனை பாவக்காய் இருந்துச்சுன்னு, இப்போ திரும்ப நான் சமைச்ச
பாவக்காய் எல்லாத்தையும் எண்ணணுண்டாங்களாம். அதே மாதிரியே கணவன் எண்ணுனாங்களாம். அவர் எண்ணி வச்சுட்டு போன மாதிரியே ஒன்று கூட குறையாமல் இருந்துச்சான். அப்போது தான் மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் பாவக்காய் அளந்து வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் நிறைய தான் இருக்கும், அதை காம்புகளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமைக்கும்போது ரொம்ப கம்மியாகும், இதனால் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ரொம்ப கோவமாக. இப்போது கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கிடுவோம். அந்த மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அப்புறம் அந்த மாப்பிள்ளை வந்து மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். நான் வந்து உன்னை சந்தேகப்படலை, நான் எனக்கு பிடிச்ச பாவக்காய் நான் வாங்கிட்டு வந்து தரேன், எப்போவுமே கொஞ்சமாக இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களாம். உண்மை அதுதான், பாவக்காய் நிறைய இருக்கிற மாதிரி ஆக்கும். நம்ம அந்த தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி ஆக்கினதுக்கப்புறம் பாவக்காய் ரொம்ப கம்மியாயிரும். அதனால தான் அந்த மாப்பிள்ளை சந்தேகப்பட்டுக்கிறாருன்னு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோதான், இந்த பாவக்காய் ஆக்கணுன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த கட்டி தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்குருவோம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு கிண்டி அப்படியே மூடி வச்சுருவோம். எதுவும் பண்ண வேணாம். கிண்டி பாலை உடைச்சிட வேண்டாம். அது அப்படியே இருந்தால் தான் பால் நல்லா திரண்டு அந்த பாவக்காயோடைய சேரும். இப்போ நம்ம சும்மா கிண்டிக்கிட்டே இருந்தால் பால் கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சிருச்சுன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். எண்ணெய் விட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் திரையணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். தனியாக தெரிஞ்சாப்புல இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் தான் பாவக்காயோடைய அந்த பால் சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பாலில் சேர்த்த தண்ணி வற்றி தான் உங்களுக்கு அந்த பால் மட்டும் தனியாக திரண்டு நிற்கும். பால் வத்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கொழுப்பு சத்து தானே, அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பால் திரண்டு நின்றால் தான் நல்லாயிருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பற்றியில் அந்த தண்ணியெல்லாம் வற்றி பால் மட்டும் தனித்தனியாக அந்த பாவக்காயோட இருக்குதுன்னு இப்போ நான் கிண்டி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடவுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இதில் அந்த கசப்புத்தன்மை இருக்காது. பாவக்காய் ரொம்ப கசக்குன்னு சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பாலை வத்த விட்டு, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயே பிரிஞ்சிருக்காது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் தெரியும். தேங்காய் பால் தான் நல்லா புரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பாவக்காயோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பாவக்காய் சமைச்சு சாப்பிட்ருவோம். சின்ன பாவக்கான்னு கிடையாது, பெரிய பாவக்காய். இதில் கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். உணவாக நம்ம எடுத்துக்கிறது தானே ரொம்ப நல்லதுன்னு இதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இந்த மொட்டை மாடியில் அழகாக உட்காந்து சாப்பிட ஆசைப்பட்டு பாவக்காய் சோத்தோட மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.